உனக்கு கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் தானேம்மா லதாவுக்கு கல்யாணம் செய்ய முடியும். நீயும் உனக்கு கல்யாணம் வேண்டாங்கிற, லதாவோ தன் கல்யாணத்தை பத்தி மரமுகமா கேக்குது. இதுக்கு என்னதாம்மா வழி? வீட்டுக்கு பெரியவளாச்சேன்னு ஒண்ணு கேட்டா இன்னும் ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறிய. கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, இது வரைக்கும் வந்த மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க. நீதான் எந்த மாப்பிள்ளையும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட. ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? வந்த மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணை பிடிக்கல, அதனால்தான் கல்யாணம் நடக்கல அப்படின்னு. இதுக்கு என்னதான் முடிவு? நிச்சயமா நாளைக்கே நான் ஒரு முடிவு சொல்றேன்பா. ஹலோ, வக்கீல் சாரா, வாங்க. கமான், சௌக்கியங்களா? உட்காருங்க. வக்கீல் சார், இந்த வயதாவது கேஸ் முடிஞ்சு நம்ம பக்கம் ஜெயமாகும் நம்பலாம் இல்லையா? கட்டாயம் நம்ம பக்கம் தான் ஜெயமாகணும். அதுக்கு மேலே ஆண்டவன் செய்யணும். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. வக்கீல் சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எனக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். பெரிய இடம், லட்சணமான பொண்ணுன்னு தரகனே சொன்னான். நானும் பொண்ணு பார்க்க வரதா லெட்டர் எழுதிட்டேன். அவங்களும் வர சொல்லி பதில் லெட்டர் போட்டாங்க. நல்ல சந்தோஷமான செய்தி. அப்பாவும் அம்மாவும் சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்கல்ல. பாருங்க, எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா நிச்சயம் பண்ண சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கு முடிஞ்சா அப்பா வரேன்னாரு. இல்லைன்னா நிச்சயமா அம்மா அனுப்பிச்சு வைக்கிறேன்னு லெட்டர் போட்டிருக்கேன். அப்ப நான் போய் பார்த்தீங்களா? மாதிரி கால் பிடிக்க ஒருத்தி, கை பிடிக்க ஒருத்தியா? நீங்க பக்கத்துல இருந்தா நீங்க வாங்கடி, நான் போறேன். ஆம்பளைங்க ட்ரெஸ் பண்ணல போட்டோ எடுப்பாங்க. நான் ஒண்ணு உங்க இடத்துல கேமரா போயிடு. ரெண்டு மொத்தம் மொத்தம் கூடாது. சுந்தரம் இல்ல மகளாச்சே, சும்மா அவள்கிட்ட. சுந்தரம் இல்ல மகளா?
வந்து நம்ம மானத்தை காப்பாத்தினார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? லட்சுமி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, புறப்பட. ஆமா பாபா. உதவி செஞ்சவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூட நேரம் இல்லை, அவ்வளவு அவசரம். வெற்றி வேணும், வீரம் சேரும், பழனி வேணும். நடக்க போற சுபகாரியத்தை எந்தவித இடையூறும் இல்லாம நடத்தி வைப்பா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. எனக்கு கிடைக்க இருந்ததை நீ கட்டுப்படுத்திக்கிட்டுதான் நான் எப்போ நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு எப்பவும் கிடைக்கணும்னு தான் நான் இப்ப கூட விரும்புறேன். லட்சுமி, என்ன இது? இந்த இடம் இல்லைன்னா வேற இடம். ஏன்பா, வந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்காம போனதுனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல. உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய உன் தங்கச்சிக்கு கட்டி வைக்க போறியா? ஒரு பொண்ணோட மனசை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இந்த முடிவு உனக்கு சரியா படலாமா? ஆனா நாளைக்கு ஊர் உலகம் என்ன சொல்லும்? தலையில பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு தான்ப்பா கழுத்து வலி தெரியும். குழந்தை அழுதா தாய் வந்து பால் ஊட்டி சீராட்டுவா. தாய் அழுதா குழந்தை என்ன பசியும். எனக்கு நீ பொண்ணா பிறந்திருக்க கூடாதுமா. ஏன்பா, கழுத்தும் குழந்தை பெண்ணா பிறக்கணும்னு நீங்களும் அம்மாவும் பூவால மாலை வெட்டி போட்டு ஆண்டவனை கும்பிடுவீங்களாமே அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. லட்சுமி, நீங்க என்ன பத்தி தான் கவலைப்படுறீங்களா தவிர லதா பத்தி ஒரு நாளாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? லதா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் கல்யாணம் நடக்கணும்னு பிராப்தம் இருந்தா நீ இருக்க லதாவுக்கு என்ன அவசரம்னு ஊர் கேட்டா என்னை யாரும் கட்டிக்க வர மாட்டாங்க, அவ்வளவுதானே. அம்மா, நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன், கண்ணி கையில பாக்கியம் இல்லாதவன் ஊர்ல சொல்லிக்கிட்டு வர்றாங்க. லதாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஊர்ச்சிதான் ஆயிடுமா? அப்பா, பொண்ணை பிறந்துட்டாலே யாரும் ஒருத்தருக்கு பாரமா இருக்க வேண்டியதானே. பெற்றவங்களுக்கே பாரமா இருந்துட்டு போயிடுறேன். லதா, For more updates, like, comment, subscribe to our channel.